अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। वषट्ते विष्णवास आकृणोमि तन्मे जुषस्व शिपिविष्ट हव्यम्। वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागत सार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां। तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीशमत् सम्यङ् कलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे। तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्गतदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नम् तस्मै नमो मुनिवराय पराशराय। நம சர்வேபியாக. நாலாவது அம்சத்தின் கடைசி பகுதி. ஆனால் அது ரொம்பவும் விஷய கம்பீரம் கொண்டது. ஏன்னா இத்தனை நாள் சேவித்தோமே அல்லது இனிமேதான் சேவிக்க போறோமே அதனுடைய மொத்த சாரம் தாத்பரியம் இதுல சொல்லப்பட்டது. என்னமோ அந்த ராஜா இருந்தா இந்த ராஜா இருந்தா அவனுக்கு இவன் பிள்ளை இல்லையா, வேற என்ன சொல்லிட்டு இருந்தோம்? கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசமா அவனுக்கு பிள்ளை இவன், இவனுக்கு பிள்ளை அவன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இது என்னத்துக்கு வெறுமே ஏதோ அட்டண்டன்ஸ் எடுக்கிற மாதிரி வரிசையா அந்த பேரும் இந்த பேரும் இந்த பேரும் அந்த பேரும்னு ஏதோ நாம ரேஷன் கார்டுல பேர் படிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னா எதுக்காக இதை சொன்னேன்னு சொல்ல போறார் பராசர மகர்ஷி. அப்போ பிருத்திவியானவள் ஒரு ஸ்லோகத்தை படித்தாள். ஒரு ஸ்லோகம் இல்ல, ஒரு ஸ்லோகம்னா ஒரு ஸ்தோத்திரம். அத படித்தாள். அத அசித முனிவரானவர் ஜனக மகாராஜாவுக்கு சொல்லிட்டு இருந்தார். யார் அந்த ஜனகர்னார்? ஜனகருக்கு விசேஷனம் காண்பித்தார். யானாக தர்மத்வஜினே ஜனகாயாசிதோ முனிஹி. ஜனகாய யாருன்னார்? தர்மத்வஜினே, தர்மத்தையே கொடியாக கொண்டவன். அப்படிப்பட்டதான அவனுக்கு இந்த விஷயத்த சொன்னாலாம் பிருத்திவி சொன்னதான ஸ்லோகங்கள் அப்படிங்கிறது. அப்படி என்ன சொன்னாள்? வாழ்க்கையின் ரொம்ப முக்கியமானதான உண்மையை சொன்னாள். நேயமான அறியப்பட வேண்டியதான எல்லாராலேயும் நிச்சயமா பரிபாலிக்கப்பட வேண்டியதான ஒரு விஷயத்தை சொன்னாள். என்ன சொன்னாள்? பிருத்திவிவாச்ச, பிருத்திவி சொல்றாள், அயமேஷ நரேந்திராணாம் மோகோ புத்திமதாமபி ஏன பேன சதர்மாணோப்யதி விஸ்வஸ்தசேதசாஹ. அயமேஷ நரேந்திராணாம் மோகோ புத்திமதாமபி. புத்திமதாமபி நரேந்திராணாம் அயம் ஏஷா மோகஹ. நன்னா அறிவாளியா இருக்கக்கூடிய புத்திமானா இருக்கக்கூடிய புத்திக்கு நீங்க என்ன லட்சணம் சொன்னாலும் கூட தெரிய வேண்டியதை தெரிஞ்சின்றவன். எது ஒன்று தெரிஞ்சின்றா எல்லாமே தெரிஞ்சுக்கலாமோ அதை தெரிந்து கொண்டவன். எந்த ஒன்று இல்லையானால் லோக விவகாரம் பண்ண மாட்டாததோ அதை தெரிந்து கொண்டவன். எண்ணும் எழுத்தும் கொண்டவன், கலைகளிலே நாட்டம் கொண்டவன், அதுல விஷயம் தெரிந்தவன், எல்லா விதமானதான நுண்ணியதான விஷயங்களையும் புலன்களுக்கு எட்டாத விஷயங்களையும் அறிந்து கொண்டவன். இப்படி நீங்க புத்திக்கு புத்தி உடையவன்கிறதுக்கு என்ன சொன்னாலுமே கூட அதையெல்லாம் கொண்டிருக்கக்கூடிய அல்லது அதை கொண்டவர்களை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய மந்திரிகளாகவும் அமாத்தியர்களாகவும் சச்சிவர்களாகவும் இன்னும் பல பேர்ல தண்ட நாயக்கர்கள், சேனாபதி, சேனா நாயக்கன், இன்னும் என்னவோ தேரோட்டி, சூதன்,
இனி என்னமோ பெயர்ல எல்லாம் தன்னை சுற்றி இத்தனை பேரை வச்சுட்டு இருக்கா, டெக்னிக்கல் அட்வைசர்னு வச்சுட்டு இருக்கா, எத்தனையோ வச்சுட்டு இருக்காளே. அந்த மாதிரி புத்திமதாம் அப்பி நரேந்திராணாம் என்னென்ன அவளுக்குமே கூட மோகா அயம் இந்த பெரிய ஒரு மயக்கம் இருக்கின்றது. என்ன மயக்கம்னார்? என்னமோ ஒரு மயக்கம் அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறார். அந்த மயக்கத்தினால ஏன எந்த ஒரு மயக்கத்தினால் தர்மானா அப்பி எல்லாருமே ஒரு ஒரு நீர்க்குமிழி மாதிரி இருக்கிறவா. பேனம்னா நொரை. இந்த நொரை இருக்கு பாருங்கோ, அந்த நொரையில ஜலம் வேகமா புது ஜலம் வரும் பொழுது வருது, அது நொரை வருது. ஆனா அது ஒரு இடத்துல பட்டுதுன்னா அந்த நொரை வெளுப்பா இவ்வளவு பெருசா வந்த நொரை கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒண்ணுமில்லாமல் போயிடுறது. அல்லது அதுல இருக்கக்கூடியதான புத்புதம் குமிழி, இப்படி புத்புதம் போலே, அதாவது நீர்க்குமிழியை போலே அல்லது பேனம் நுரையை போலே இருக்கக்கூடியவர்கள். கொஞ்ச நேரத்துக்கு நுரை பார்த்தா வெள்ளை வெளியேறுன்னு ஆஹா என்னமா இருக்கு, அதை கையில ஏந்தலாம்னு தோணுது. கையில ஏந்திரம், அப்போ அதனுடைய அளவு குறைஞ்சு விடுறது. கையில வச்சுட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கும், ஆஹா எவ்வளவு வெளுப்பா எவ்வளவு மிருதுவா என்ன நன்னா இருக்கு அப்படின்னு நாம நினைச்சுட்டு இருக்கச்சேயே அதுல 4 குமிழி போயிடுறது. அப்போ கையில வந்த பொழுது இருந்ததை காட்டிலும் இப்ப பார்த்து என்னமா நன்னா இருக்குன்னு நினைக்கிறதேயே போயிடுறது. அந்த மாதிரி மின்னின் நிலையில மண்ணுயிர் யாக்கைகள்னு சொன்னாரு ஆழ்வார். அந்த மாதிரி எந்த க்ஷணத்துல வேண்டுமானாலுமே கூட ஒருத்தனை எடுத்துட்டு போயிடுறதுங்கிறதான ஒரு பெரிய பெருமையை கொண்டதுன்னு திருவள்ளுவர் சொன்னார் பாருங்க. நினைச்ச பொழுது திடீர்னு எதிரே பார்க்காத பொழுதெல்லாம் நடக்கிறது. அப்படி பேனச தர்மானாஹா நுரைக்கு நிகரா இருக்கக்கூடியவர்கள் அப்படி அந்த ராஜாக்கள் எல்லாம் அதி விஸ்வஸ்த சேதசாக ரொம்பவும் நம்பிக்கை கொண்டவனாய் ரொம்பவும் தன்னிடத்துல விசுவாசம் கொண்டவனா இருக்கான். என்ன சுவாமி அப்படி ஒரு பெரிய விசுவாசம் கொண்டிருக்கான், தன் நம்பிக்கை சிறந்தது தானே அப்படின்னார். அவன் அந்த மாதிரியாந்து என்னால இது முடியும் அப்படின்னு நினைக்கிறது இல்ல. அவன் எதுல தெரியுமா நம்பிக்கை கொண்டிருக்கான்? தான் நித்தியம்னு நினைச்சுட்டு இருக்கான், நிரந்தரம் தான் தான் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கான். தானும் தன்னுடைய புத்திரனும் தன்னுடைய புத்திரனுக்கு மேல வந்திருக்கக்கூடிய அதாவது பிள்ளையினுடையதான கிள்ளைக்கு கீழே இருக்கக்கூடிய இன்னும் எத்தனையோ புல்லு பூண்டு மாதிரி தங்க ஆத்துல இருக்கிறதெல்லாம் தான் இதனுடையதான ராஜ்யத்துக்கு அருகதையானது. அதை தவிர யார் யாரெல்லாம் போட்டிக்கு வந்தாலும் அவ என்னை கொல்ல வந்தார்கள்னு அவளை தன்னுடையதான வம்சத்திலிருந்தே தன்னுடைய நெருக்கமான பந்துத்துவத்திலிருந்தே வெளியில தள்ளிடுறான். அப்பதான் தன்னுடைய பிள்ளைக்கு எந்த விதமான கேள்வியும் இல்லாமல் இருக்கும். அந்த பிள்ளை என்ன பண்றா, தனக்கு இருக்கக்கூடிய அண்ணாக்களோ சகோதரிகளோ இல்ல தன்னுடைய பந்துக்களா இருக்கக்கூடியவர்கள் யார் யாரெல்லாம் ரொம்ப சக்திமான்களோ அவளை எல்லாம் வெளியில தள்ளிட்டு இத்தனை நாளா தன்னுடையதான இந்த சுகமா இருக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்கக்கூடிய அத்தனை பெரிய சக்தி கொண்டதான தனக்கு நிகரா இருக்கக்கூடியவா எல்லாரையும் ஒதுக்கிவிட்டு ஒண்ணுமில்லாத விடலையான ஞானமில்லாத சிற்றின்பங்கள்ல மாத்திரமே சுற்றி கொண்டிருக்கக்கூடிய ஓடக்கூடியது பின்னாடி போய்கொண்டிருக்கக்கூடிய ஓட்டக்கூடியதாய் இந்த மாதிரி இருக்கக்கூடியதான ஒன்றும் இல்லாதது வாழ்க்கையிலே உதயம் பெறும் அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கு போய் எல்லாத்தையும் விசேஷத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவனுக்கு நாம உதயத்தை கொடுத்துட்டோமானால் நமக்கு இனிமே எல்லாமே இன்பம்தான் அப்படின்னு நினைச்சுண்டு வாழ்க்கையில எல்லாம் தனக்கு தனக்கு தனக்குன்னு நினைச்சுட்டு இருக்கானே. நினைச்ச எந்த க்ஷணத்துல வேண்டுமானாலும் இறந்து விடக்கூடிய அளவுக்கு மாத்திரமே இருக்கக்கூடியதான நுரை போன்றதான தன்மையை கொண்டவன் அப்படிங்கிறதுதான் ஒரு ஆச்சரியமா. ஏன பேனச தர்மானோ அதி விஸ்வஸ்த சேதசா மகா விஸ்வாசம். மறுபடியும் இது நமக்குத்தான், அதனால இதுல தன்னுடையதான பிள்ளையே உட்கார வைத்து விட வேண்டும். அது அப்புறமா அவனுடையதான சாமர்த்தியத்தினால அவன் பிள்ளைய அவன் உட்கார வைக்கணும். அப்படி அவன் உட்காரலன்னா கூட உட்கார்ந்துட்டே சாப்பிடுற அளவுக்கு அவனுக்கு எல்லா விதத்தையும் பண்ணிவிட வேண்டும் அப்படின்னு நிச்சயம் தான் ஏதோ நிரந்தரம் போலே
தனக்குத்தான் எழுதி பட்டா சாசனம் போட்டு கொடுத்திருப்பது போலே அவ நினைச்சுட்டு இருக்காளே, அந்த நுரை போன்று எண்ணிக்குமானாலும் இறந்து போகக்கூடியதான அந்த அவா, இதெல்லாம் புத்திமான்களுக்கே இந்த ஒரு தான் நிச்சயம் நிரந்தரம்ங்கிறதான எண்ணம் இருக்கே. அப்போ ஒண்ணுமில்லாததான எதையுமே சரியா பார்த்து கூட படிக்காத எத்தனை பேர் இருக்கா நம்ம பார்க்கணும். தெரிய வேண்டாம், எது அவசியமா எல்லாருக்கும் தெரியுமோ அது கூட தெரியாத எத்தனை பேர் இருக்கா. அந்த மாதிரி அவளுக்கு எல்லாம் ராஜ்ய பதவி வந்துடுத்துனால் அவள்லாம் எப்படி இருப்பாளாம் அப்படின்னார். எப்படி சொல்றாரு, அடுத்த ஸ்லோகம் காண்பிக்கிறார். இதெல்லாம் இந்த கிரந்தங்கள் எல்லாம் இந்த காலத்துக்கு பொருந்தாததா? சம்ஸ்கிருதம் இவாளுக்கு இந்த காலத்துக்கு இல்லாதது, பொருந்தாததுன்றான். இதை காட்டிலும் பொருத்தமானது எது இருக்கு? இந்த மாதிரி லட்சம் இருக்கு, 1 2 இல்ல, லட்சம் இருக்கு. சுகநாதன்கிறவன் தன்னுடையதான புதுசா வந்திருக்கக்கூடியவனுக்கு உபதேசம் பண்றான் காதம்பரிங்கிற கிரந்தத்துல. அத பார்த்தா அது வாஸ்தவத்துல ராஜாக்கள் எல்லாம் தூக்கு போட்டு திண்டாடும். அந்த மாதிரி அதுல இருக்கு. அவள்லாம் அவ்வளவு துஷ்டாத்மாக்கள், வெறும் சிற்றின்ப நாட்டை. எது இதெல்லாம் அடியேன் சொல்றது ஒரு 1500 வருஷம் முன்னாடி எழுதப்பட்டது, கிட்டத்தட்ட 1400 வருஷமாவது முன்னாடி. அன்னைக்கே எழுதி வச்சிருக்கான். அவன் எழுதுற பொழுது இருந்ததான ராஜாவை பார்த்து பயந்தானா? இருக்கிற உண்மையே எழுதினான். இருக்கிற உண்மையை கூட இந்த காலத்துல சொல்ல முடியலையே. அதாவது மறைச்சி வைக்கிறாளே, ஐயோ இது தனக்கு கெட்டு போயிடுங்கிறதுனால அவனை மிரட்டி அதுல வரக்கூடாதுங்க. அதனால ஏனபேனச தர்மானோ யதி விஸ்வசேதசா, என்னன்னு நினைக்கிறார்கள்? தான் நிரந்தரம்னு நினைக்கிறாள், தனக்குத்தான் இதுன்னு நினைக்கிறாள், இது எல்லாமே தனக்கு அடுத்தது தன்னுடைய புத்திரனுக்குன்னு நினைக்கிறாள். என்னன்னு சொல்றாள்? பூர்வமாத்மஜயம் கிருத்வா ஜேதுமிச்சந்தி மந்திரினா ததோ பிருத்யாம்ச்ச பௌராம்ச்ச ஜிகீஷந்தே ததாரிபூன். இது அந்த நாள்ல எழுதப்பட்டது. அதனால முதல்ல அந்த ராஜாக்கள் எல்லாம் எப்படியோ தன்னை ஜெயிக்கிறது அப்படின்னா, தன்னை ஜெயிக்கிறது அவ புலநடக்கம் முதலியவற்றை எல்லாம் கொண்டிருக்காள் அப்படின்னு. ஆனா இந்த காலத்துக்கு அந்த புலநடக்கம் கொண்டவான்கிறதெல்லாம் பொருந்தாது. முதல்ல என்ன பண்றாளா? பூர்வம் ஆத்மஜயம் கிருத்வா, ஆத்மஜயத்தை பண்றாள். எப்படியோ தன்னை நிலை பெருக்க வைத்துக் கொள்கிறார்கள். ஆத்மஜயம் கிருத்வா ஜேதுமிச்சந்தி மந்திரினாஹ, பின்னாடி மந்திரிகளை எல்லாம் வசப்படுத்தணும்னு நினைக்கிறாள். மந்திரிகள் எல்லாம் இவன் கிட்ட வழக்கா இருக்கணும்னு நினைக்கிறார். அதுக்கு சில துஷ்டாத்மாக்கள் எல்லாம் இருக்கா, இருந்தா இப்ப இல்ல. அவ என்ன பண்ணுவான்னா, தன்னுடைய மந்திரி சபையில இருக்கக்கூடிய மந்திரிகளை தவறு பண்றான்னு தெரியும், இவன் தான் அவ எல்லாருக்குமே தலைவன், பின்ன அவன் தப்பு பண்றான்னு தெரிஞ்சா கண்டிக்க வேண்டாமா கூப்பிட்டு? அத பண்ண மாட்டான், அவனை தப்பு பண்ண விடுவான். அவன் என்ன நினைச்சுட்டு பண்றான், இவனுக்கு அதாவது தலைவனுக்கு அது தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கான், அதனால அவன் பண்றான். ஆனா இவன் பண்ற தப்ப ஒவ்வொன்னையும் இவன் நல்லா கண்காணித்து கையில வச்சுட்டு இருக்கான். இப்போ எவிடன்ஸோட வச்சுட்டு இருக்கான், பிரமாணத்தோட கூட வச்சுட்டு இருக்கான், சாட்சியோட வச்சுட்டு இருக்கான். நாளைக்கு அவன் ஏதாவது கொஞ்சம் போறம் எகிரினான்னா இதை காண்பிக்கிறான் அப்படின்னு. நீ வேற வழியே இல்லை, எனக்குத்தான் என்னோட கூடத்தான் இருந்தாகணும், இல்லையான்னா நீ பண்ண இந்த தப்ப நான் எல்லாருக்குமாக ஆக்கி விடுவேன், தெரிய வைத்து விடுவேன் அப்படிங்கிறான். அப்போ அவளுக்கு தப்ப தடுக்கணுங்கிறது எண்ணம் இல்லை, தான் தப்பு பண்ணக்கூடியதான வேளையில அவளுடையதான உபகாரம் அதுல இருக்கணும், இல்லையான்னா தானும் தப்பு பண்றச்சே அவனும் கண்டுக்க கூடாது இப்படிங்கிறதெல்லாம். இந்த மாதிரி எல்லாம் சில பேர்களை எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அடியே நிறைய பார்த்திருக்கேன். அடியேன் சொல்றது எல்லாம் ஒருவேளை கொஞ்சம் போறோம் விஷயம் தெரிஞ்சவாளுக்கு இவர் இன்னார சொல்றார் போல இருக்கு அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சிக்கலாமா இருக்கும். அப்போ ஆத்ம ஜெயத்தை பண்ணா அந்த காலத்து ராஜாக்களாவது, அதுக்கப்புறமா தனக்கு தன்னுடைய பிள்ளைக்குன்னு எதிர்பார்த்தார். இப்ப அதுவும் கிடையாதான். ஆத்ம ஜெயம் கிருத்வா ஜேதுமிச்சந்தி மந்திரினா, மந்திரிகளை எல்லாம் தன் வசப்படுத்த விரும்புகிறான். அது எப்படி பண்றான்? நேர்மையா பண்ணா குணத்தினால பண்ணணும். ஆனா குணத்தினால யார் வரப்போறா? அதனால செல்வத்தினால பண்றது, பைசாவை கொடுத்து பண்றது,
கூடாத வழிகள்ல பண்றது. ததோ பிருத்யாம்ச்ச பௌராம்ச்ச, பிறகு தன்னுடைய வேலையாள், இந்த வேலைக்காரன் தான் எல்லாத்தையும் தெரிஞ்சின்றவர். ஒரு கார் டிரைவரை கேட்டா அவனுடைய மொத்த வரலாறு தெரிஞ்சிடும், அவன் எங்க போறான் என்ன பண்றான்னு. அதனால பிருத்யாம்ச்ச, அதுக்கப்புறமா பௌராம்ச்ச, தன்னுடைய மக்கள், ஜிகீஷந்தே ததா ரிபூன், அதே மாதிரி தன்னுடையதான ரிபுக்களை வெல்ல விரும்புகிறார்கள். இப்படி தன்னை ஜெயித்து, மந்திரிகளை ஜெயித்து, வேலையாளை ஜெயித்து, மக்களை ஜெயித்து, எதிரிகளை வசப்படுத்த விரும்புகிறார்கள். இதெல்லாம் இல்லாம எதிரியை ஜெயிக்க முடியாது. தன்னிடத்துல இருக்கக்கூடிய மந்திரியே, தன்னிடத்துல இருக்கக்கூடிய வேலையாளே, தன்னிடத்துல இருக்கக்கூடிய தொண்டனே, தன்னை சார்ந்து இருக்கக்கூடியதான மக்களே இவனுக்கு உபகாரமா இல்லையானா நிச்சயமா அவன் எதிரியை ஜெயிக்க முடியாது. மாளவிகாக்னிமித்திரம்ங்கிற நாடகத்துல காளிதாசன் காண்பிக்கிறார். நவ சம்ரோபண சிசில தருரி வசுகரா சமுத்தர்த்தும். யார் ஒருத்தனை ஒரு ராஜா புதுசா வந்திருக்கான் அப்படின்னா பிரகிருதி ஸ்வரூடமூலத்வாத், இன்னும் அவன் மக்களிடத்துல வேர் பிடிச்சி இல்ல, அவன் இன்னும் மக்கள் மனசுல அவன் இடம் பிடிக்கல. அதனால புதுசா ராஜ்யத்தை அடைந்திருக்க கூடியவன் மக்களினுடைய மொத்த மனசிலேயும் இடம் பெற்றிராதவனான காரணத்தினால் அவனை இளவரசனா பார்த்திருப்பான். ஆனால் வாஸ்தவமா ராஜாவா எப்படி அவன் இருக்கான்னு அவனுக்கு தெரியாது. அதனால அவன் சுகரஹா சமுத்தர்த்தும், அவன் எளிதிலே அவனை எடுத்து விடுவதற்கு சௌகரியம். எப்படின்னர், நவ சம்ரோபண சிசிலா தருஹு இவ, ஒரு மரம் ஒரு இடத்துல வேர் பிடிச்சு வளர்ந்தது. உடனே நாம என்ன பண்றோம், அது ஏதோ அந்த இடத்துல வளர்ந்திருக்கு ஒரு மாமரம், உடனே அந்த மாமரத்தை எடுத்து அந்த இடம் அதற்கு தேவையில்லை சரியில்லை அப்படின்னு அதை பிடுங்கி குட்டியா வந்த கன்றை எடுத்து வேற ஒரு சரியான இடத்துல நன்னா வேண்டிய அளவு வெயிலும் வெளிச்சமும் காத்தும் நன்னா வரக்கூடிய இடத்துல, எந்த இடத்துல இன்னும் 20 வருஷம் கழித்து அது ஒருவேளை பெரிய மரமாச்சுன்னா அதுல இருக்கக்கூடியதான காய்களை எல்லாம் நம்மாத்துல இருந்தே பறிக்கிற மாதிரி, இல்லையாட்டா நம்மாத்து மூளையில இருந்ததுன்னா அது வெளியிலேயே எல்லாமே விழும். அப்படி இல்லாமல்லாம் நாம அதுக்கு வேற இடத்துல நாம மாத்தி வைக்கிறோம் பாருங்க, அது சுலபமா இன்னும் வேர் பிடிக்காத காரணத்தினால அந்த மண்ணை அப்படியே எடுத்து அதை செடிய மண்ணுல இருந்து எடுத்து வேற இடத்துல புதைக்க முடியறது பாருங்க. அந்த மாதிரி ஒரு ராஜா இன்னும் மக்களிடத்திலே வேர் பிடித்தில்லாத காரணத்தினாலே சுலபத்திலே அவனை நாம் அழித்து விடலாம், அதாவது அந்த இடத்துல இருந்து பிடுங்கி விடலாம் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி அவளுடையதான உபகாரம் இல்லையானால், தன்னை சார்ந்தவர்களினுடைய உபகாரமே இல்லை, இவனுடைய மந்திரிகள் எல்லாம் கொடுமையா இருந்த காரணத்தினால அங்க போனாலே அவனை பார்த்தாலே எல்லாம் விரட்டி அடிக்கிறதுங்க அப்படின்னு சொன்னா அந்த ராஜாவு பேர்ல தோஷம். ஏன்னா அவளை தப்பு பண்ண விட்டான். ஏன் தப்பு பண்ண விட்டான், அவன் ஆத்ம ஜெயம் கொண்டிருக்கல, அதெல்லாம் இந்த காலம். ஆனா அந்த காலத்துல ஆத்ம ஜெயம் கிருத்வா பூர்வம் ஆத்ம ஜெயம் கிருத்வா ஜேதுமிச்சந்தி மந்திரினா ததோ பிருத்யாம்ச்ச பௌராம்ச்ச ஜிகீஷந்தே ததா ரிபூன் கிரமேணானேன ஜேஷ்யாமோ வயம் பிருத்வீம் சசாகராம். இந்த முறையினாலே நாங்கள் சமுத்திர வரைக்கும் பரவியதான மொத்த பூமியையுமே கூட ஜெயித்து விடுவோம். இத்தியாசக்த தியோ மிருத்யும் ந பஷ்யந்த்யவிதூரகாம் அவிதூரகம் அப்படிங்கிறதான எண்ணம் கொண்டு நாங்க முதல்ல எங்க தேசம், அந்த தேசத்துல இருக்கிற மக்களை எல்லாம் நம்ம வசப்படுத்திட்டோம்னா அவ எல்லாரோடையும் சேர்ந்து பக்கத்து நாட்டு மேல படையெடுப்போம். அந்த நாட்டை நாம தம்முடையதான சக்தியினால ஜெயிப்போம். அந்த நாட்டு மக்கள் எல்லாம் முதல் கொஞ்ச நாளைக்கு வருத்தமா இருப்பாள். ஆனா அந்த நாட்டு மக்களுக்கு எந்த விதமான கெடுதலும் இல்லாமல் நாம அவள் மனசுலேயும் இடம் பெற்றோமானால் இவன் நல்லவன் தான் போல இருக்கு அப்படின்னு அவ நினைச்சுப்பா. உடனே அந்த மக்களையும் சேர்த்து அதுக்கடுத்த தேசத்தை ஜெயிப்போம். இப்படி மொத்தமா சாகர பர்யந்தமாய் சமுத்திர பர்யந்தமாய் மொத்தமா இருக்கக்கூடியதான பூமியையுமே நாங்கள் ஜெயிப்போம் என்று ஆசக்த தியாக என்ற எண்ணம் கொண்டதான புத்தியுடையவர்களான ராஜாக்கள் மிருத்யும் ந பஷ்யந்தி அவிதூரகம், ரொம்ப தொலைவில் இல்லாமல் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒருத்தர் 100 வயசு இருக்காருன்னா, அப்பா 100 வயசு இருந்திருக்காரு சுவாமி, நல்ல பரிபூர்ணமா இருந்திருக்காருன்னு நாம வேணா சொல்றோம்.
ஆனா அந்த கால கணக்குல எவ்வளவு பெரியதான காலம். இங்கேருந்து இன்னைக்கு நேத்திக்குதான் சந்திரனுடைய அண்ணண்ட பக்கத்துல போயிட்டு வந்திருக்காளாம். இந்தியா சந்திரனுடைய தெற்கு பக்கம் பின்பக்கம் போச்சுன்னு சொன்னான். ஆனா இப்போ சந்திரன்ல இதுவரைக்கும் போயிராத இடங்கள்ல போய் அதுல ஒரு பூர்ண சூரிய கிரகணத்தையும் சந்திரன்ல இருந்து பார்த்து நேத்திக்குதான் அந்த அமெரிக்கால இருந்து வந்திருக்கக்கூடிய 4 பேரும் வந்து சேர்ந்தா, நேத்திக்கு வந்து சேர்ந்தான்னு இன்னைக்கு நம்ம பேப்பர்ல படிக்கிறோம், நியூஸ்ல கேட்கிறோம் அப்படின்னு. ஆனா அதுதான் இருக்கிறதுலே லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் போயிருக்காளாம். அப்போ இந்த மாதிரி எத்தனையோ ஜென்மாக்கள் கடந்து போகக்கூடிய தூரத்துல ஸ்ரீவைகுண்டம்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவ சொல்லக்கூடிய என்னென்னமோ கேலக்சி எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அது இத்தனை லைட் இயர்ஸ் அப்படின்னு அவ சொல்றாளே, அந்த மாதிரியானதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்றா. எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காள். ரிஷிகள் எல்லாம் ஒண்ணும் போய் சொல்லிவிடவில்லை அப்படின்னு அவ சொல்றா. அப்போ அவ்வளவு பெரியதான இல்லையா, எதண்டம் அண்டாந்தர கோச்சரம் செய்ய தசோத்தரான் யாவரணானி யானிச்ச அப்படிங்கிறத சொல்றதுக்கே 10 நிமிஷம் ஆகும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிக 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 பெரியதாக இருக்கக்கூடியதான இந்த பூமண்டலம், அதற்கு மேல 10 மடங்கு ஆவரண ஜலம், அதற்கு மேல அதாவது பூமி எவ்வளவு பெருசோ அதை காட்டிலும் 10 மடங்கு ஆவரண ஜலம், அதை காட்டிலும் 10 மடங்கு பிருத்திவிக்கு அடுத்தது அப்பு அந்த பூதம், அதை காட்டிலும் 10 மடங்கு ஆவரண ஜலம், அதை காட்டிலும் 10 மடங்கு தேஜஸ். அப்படின்னா நீங்க ஆகாசம் போர்ச்சே எவ்வளவு இருக்கும், பூமியை காட்டிலும் எவ்வளவு பெருசா இருக்கும். அதுக்கு மேல நாம கொஞ்சம் கொஞ்சமா தேவலோகம், அதே மாதிரி மேல லோகங்கள் இதெல்லாம் போனா சத்யபூர் புவ சுவர் மகர் ஜனஸ் தபஸ் சத்தியம், அது பிரம்மலோகம். அதற்கும் மேல ஒரு ஆவரண ஜலம், அதற்கும் மேல எந்த விதமானதான குணத்திரயமும் அற்றதாய் சுத்த சத்துவமாய் ஸ்ரீவைகுண்டம்ங்கிறதான பெயர் கொண்டதானதான லோகம்னு நம்ம பெரியவாள்லாம் சொன்னான்னா வெறுமை ஏமாத்தனம்ங்கிறதுக்காக சொல்லலை. அப்போ இந்த பூமிய முழுவதுமாக ஜெயித்த உடனே அவன் தன்னை என்னமோ நினைச்சுக்கிறான். அவன் எதை பார்க்கலன்னு அவிதூரகம் மிருத்யும் ந பஷ்யந்தி, ரொம்ப தொலைவுல இல்லாததான மரணத்தை. இப்படி தன்னுடைய 20 வயசுல ஆரம்பித்தான், தன்னுடைய அப்பா கிட்டே இருந்து இப்ப ராஜ்யத்தை வாங்கிட்டான். இப்போ 40 வயசுல பாதி பூமியை ஜெயித்தான், 80 வயசுல நிறைய பூமியை ஜெயித்தான். அத்தனையும் ஜெயித்து என்ன பண்ண போறான், ஜெயித்த 2வது வருஷம் சுவாமி அவர் போயிட்டார், 20 வருஷம் கூட இல்ல சுவாமி போயிட்டார் அப்படிங்கிற. அப்ப ஏன்னா இத்தனையும் பண்ணி என்னத்தை அனுபவிக்க, நாம அதுதான் சுவாமி பண்றோம் எல்லாருமே. ஓடு 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 ஓடுன்னு ஓடுறோம். கேட்டா 60 வயசு வரைக்கும் தான் நம்மளால ஓட முடியும், அதுக்கப்புறமா நாமளே நினைச்சா கூட ரிட்டையர்மெண்ட் கொடுத்துடுவான்னு அந்த ஆபீஸ கட்டிண்டு அழறோம். நிஜமாகவே ஆபீஸ கட்டிண்டு அழறாளோ இல்ல அழ விடுறாளோ ஆத்துல இருக்கிறவாளை எல்லாம் இந்த ஓடு ஓடுன்னு ஓடி என்னத்துக்கு பண்றோம்? ஒரு கோவிலா, ஒரு குளமா, ஒரு சந்தியாவந்தனமா, ஒரு ஆச்சவனமா, ஒரு ஸ்ராத்தமா, ஏதாவது ஒண்ணு உருப்படியா பண்றோமோ? கேட்டா இன்னைக்கு மீட்டிங் இருக்கு, இது இருக்கு, அது இருக்குன்னு நாம பண்றோமா? சரி, இதெல்லாம் நாம கடைசியில பாத்துக்கிறோம். நான் ரிட்டையர் ஆன பிறகு பாருங்க, எவரா இப்படி இருந்தார் அப்படின்ற அளவுக்கு பண்ணலாம்னார். ரிட்டையர் ஆகி 1 வருஷம் கூட இல்ல, கோவில் உற்சவத்துக்கு போய் சேவிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா இவருக்கு உடனே உடம்பு வந்துருக்கு. சரி, இந்த வருஷம் உடம்பு சரியான பிறகு அடுத்த வருஷம் போலான்றோம், அடுத்த வருஷம் இன்னும் மெதுவா போயிடுச்சு, அவளுக்கு உடம்பு சரி, என்னமோ மாத்தி மாத்தி ஆயிடுச்சு. சதுர்த்தே கிம் கரிஷ்யத்தின்னார் ஒரு கவி. சின்ன வயசுல பிரதமே நார்ஜிதா வித்யா, முதல் வயசு படிக்கணும், அதுல படிக்கல. த்விதீயே நார்ஜிதம் தனம், 2வது வயசுல அவன் செல்வத்தை சம்பாதித்து வைத்திருக்கணும், அதையும் பண்ணல. திருத்தீயே நார்ஜிதம் புண்ணியம், 3வது காலத்திலயாவது கிருஷ்ணாராமா அப்படின்னு புண்ணியத்தை நாம சம்பாதித்து வச்சுட்டு இருக்கணும், அதையும் பண்ணலன்னா எப்ப வேண்டுமானாலும் இறந்து போலங்கிறதான சதுர்த்தே கிம் கரிஷ்யதி என்ன பண்ணுவான்? இதோ யமதூதர்கள் எல்லாம் வந்தாச்சு, அந்த கால தூதர் வீசி பாசம் அது வந்துடுத்து. அப்போ அஞ்சலன கரம் வைத்து அஞ்சல் 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 என்று அழைக்க வேண்டும் அச்சுதா. யாவன்ன பஷ்யதி நிகாமம் அமர்ஷணோமாம் குருபங்க பீஷண கரால முக கிருதாந்தா
தாவத் பதந்து மயிதே பகவன் தயாலோஹ உன்னித்ர பத்ம கலிகா மதுரா கடாட்சா அப்படின்னு சொல்ல தெரியலையே, நம்மளுக்கு பிரார்த்திக்க தெரியலையே. அப்ப சதுர்ச்சே கிம் கரிஷ்யத்தின்னு கேட்டா, கடைசியில பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம்னா ஒண்ணுத்தையும் அனுபவிக்க முடியாமல் போயிடுறது. அனுபவிக்கன்னு சொல்றது நல்லதான விஷயங்களை. ஆனால் இந்த ராஜாக்கள் எல்லாம் இத்தனையும் ஜெயிக்கணும் 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 ஜெயிக்கணும், தனக்கு அப்புறமா தன்னுடைய பிள்ளைக்கு வேண்டும்னு நினைத்து அவர்கள் ரொம்ப தொலைவுல இல்லாததான மரணத்தை கணிஷிப்பதில்லை. தான் நித்தியம்னு நினைச்சுக்கிறான். தன் பிள்ளைதான் தன் ஒருவேளை தனக்கு ஏதாவது ஆச்சுன்னா தன் பிள்ளைன்னு நினைச்சுக்கிறான். ந பஷ்யன் அவிதூரகம். ஒரு ராஜா நினைச்சிருந்தான்னா பரவாயில்ல. அந்த காலத்துலதான் ராஜாவினுடைய பிள்ளைக்கு ராஜ்யம்னு வந்து இருந்தது. ஆனா இந்த காலத்திலேயும் அரசியல்வாதிகள் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காளே, அவளை என்ன பண்ண? அவ இந்த காலத்துல கூட அந்த அந்த பரம்பரை கிடையாது, அப்படியும் பண்றாள். அவளை நாம என்ன சொல்லன்னு. சமுத்ராவரணம் யாதி பூமண்டலம் அதோவசம் கியதாத்மஜயஸ்யை தத் முக்திராத்மஜயே பலம். ஒருவேளை அந்த ராஜாவானவன் சமுத்ராவரணம் பூமண்டலம், சமுத்திராவரணம் பூமண்டலம், சமுத்திரத்தையே ஆவரணம் ஒரு மகிழ்ச்சிவராக கொண்ட பூமண்டலம் முழுவதுமே வசம் யாதி, அவனுக்கு வசம் ஆகலாம். பெரிய ஒரு ராஜாவா இருந்தான்னா அவனுக்கு வசம் ஆகலாம். கியத் ஆத்மஜயஸ்யை தத். ஆனா ஒருத்தன் ஆத்மஜயம் பண்ணான்னா, தன்னை ஜெயித்தானால், தன்னுடைய இந்திரியங்களை ஜெயித்தானால், புலன்களை அடக்கினானால், அதனால இதெல்லாம் என்னடா நிரந்தரம் இல்லாதது நித்தியம் இல்லாததுங்கிறதான எண்ணம் வந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாவற்றிலேயும் ஒரு பற்றற்ற தன்மை வருமே. அந்த ஆத்ம ஜெயத்திற்கு முன்னாடி மொத்த பூமண்டலத்தை ஜெயித்துதான் அது எந்த மூலைக்கு? கியதாத்ம ஜெயஸ்ய ஏதது. ஆத்ம ஜெயத்திற்கு முன்னாடி இந்த மொத்த பூமண்டலத்தை ஜெயிக்கிறது எந்த மூலைக்கு? கியத்துனா எந்த அளவிற்கு? அதுக்கு முன்னாடி இது எந்த அளவு? ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லையே. கியதாத்ம ஜெயஸ்யைதத்து. ஏன்னா ஆத்ம ஜெயம் வந்ததுன்னா முக்திர் ஆத்ம ஜெயே பலம். ஆத்ம ஜெயம் வந்ததுனால் முக்தி மோட்சமே கிடைக்குமே. உத்ஸ்ருஜ்ய பூர்வஜ. இப்போ இதுல இருந்து ரொம்ப அற்புதமான 4 ஸ்லோகம் சொல்ல போறா பிருத்திவி. என்னன்னா, டே இந்த பூமியை ஜெயித்தியே இல்லையானா, அதுல பாதிய ஜெயித்தையே இல்லையானா, உனக்குன்னு ஒரு பகுதியை ஜெயித்து வைத்துக் கொண்டு தான் எல்லான்னு பெருசா நன்னா கூட ராஜ்யம் பரிபாலனம் பண்றது இல்ல. ஆனா 4 பேர் வாழ்கன்னு சொன்ன உடனே தனக்கு என்னமோ பெரிய தன்மை. அதெல்லாம் காதம்பரியில அப்படி சொல்லியிருக்காரு. அவன் நீங்க தான் இந்திரன்னு சொல்லிட்டானா நிஜமாவே இந்திரன்னு நினைச்சுக்கிறான் தன்னை. அவன் ஒன்ன மாதிரி யாராவது உண்டா, நீதான் சிவன்னு சொல்றானா பக்கத்துல இருக்கிறவன். ஸ்லோகம் எழுதுறான், உனக்கும் சிவனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல, நீதான் சிவன்னு சொல்றான். உடனே இவன் என்ன நினைச்சுக்கிறான், ஆமா நாம சிவன் தான், ஆனா 3வது கண்ணை காணுமே அப்படின்னு இவன் கேட்டான்னா அவன் சொல்றான், அதெல்லாம் இல்ல, உங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு தெரியல, உள்ளுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றான். நீங்கதான் விஷ்ணு அப்படிங்கிறான். விஷ்ணுவா? 4 கை இருக்கணுமே, அதெல்லாம் 2 கை உள்ளுக்குள்ள மறைஞ்சிருக்கும். உங்கள மாதிரி இவனே தன்னை நாம அப்படி இல்லைன்னு நினைச்சிருந்தா கூட நினைச்சுக்க விடாம இருக்கக்கூடியதான கூட்டம். இப்படி எல்லாரும் அதை இங்கிலீஷ்ல சைக்கோபாத்ஸ் அப்படின்னுவோம். சும்மா ஏமாத்துறது, பொய் சொல்லறது. அத அத்தியுதமா அந்த கவி காண்பித்தார். இவர் பாணபட்டர் சுகநாச உபதேசத்துல அத காண்பிக்கிறார். அதனால ஆத்மஜெயம் வந்தா மோட்சம் கிடைக்குமேன்னு சொல்லி இந்த பூமி இருக்கே, அந்த பூமிய ஜெயித்தான். அதாவது ராஜா ஒருத்தன் இருக்கான். ராஜாவுடைய அப்பா அந்த ராஜ்யத்துல ராஜாவா இருந்தான். ஆனா ராஜாவா இருந்து என்ன பண்ணா, ஒரு நாள் போயிட்டானே, அவனுடைய அப்பா போயிட்டானே. மகா சக்திமானா இருந்தவனும் போனான், ஓட்டாண்டியா இருந்தவனும் போனான். என்னை வைத்துக் கொண்டு எல்லாரும் நிரந்தரமா இருக்க முடியாதுன்னு பிருத்திவியே சொல்றான். ஏன்னா அவன் மரண தர்மா, மரணமாகிற தர்மத்தை கொண்டவன். ஆனா அத போய் நித்தியம், அதுதான் தனக்கு சாஸ்வதம், தனக்கும் தன் வம்சத்தவர்களுக்கும் சாஸ்வதம்னு நினைச்சுக்கிறான். அதனால காண்பிக்கிறா பூமி. உத்ஸ்ருஜ்ய பூர்வஜா யாதாக யாம் நாதாய கதः பிதா தாம் மாம் அதீவ மூடத்வாத்
ஜேதுமிச்சந்தி பார்த்திவா. என்ன ஸ்லோகம் பாருங்க. பிருத்திவி சொல்றா, உத்ஸ்ருஜ்ய பூர்வஜாயாதாக, முன்னோர்கள் எல்லாம் எந்த எண்ணெயே விட்டு விட்டு போனாலோ, உத்ஸ்ருஜ்ய வச்சுட்டு இருந்தா. இந்த பூமி கொஞ்சம் போறோம், அந்த நிலம் அல்லது ராஜ்யம் எல்லாத்துக்கும் பொருந்தும். வீடு சுகம் மனைவி எல்லாமே போர்ச்ச தூக்கிண்டா போறோம் அப்படின்னு சொல்றாளோ இல்லையோ. உத்ஸ்ருஜ்ய பூர்வஜாயாதா, எங்க வம்சத்தினுடைய பூர்வஜர்கள் எல்லாம் விட்டு விட்டுத்தான் போனார்கள். ஒருத்தனும் தலையில கட்டிண்டு போகல இந்த பூமிய, ராஜ்யத்தை, செல்வத்தை, பணத்தை. குணம் ஒண்ணுதான், வேற எதுவும் அவனுக்கு சுகமா இருந்து நல்லதா பண்ணக்கூடியது. தர்மோ மித்ரம் மிருதஸ்யன்னு மகாபாரத ஸ்லோகம். தர்மம் தான் இறந்து போனவனுக்கு நண்பன். கடைசி வரை யாரோன்னு கேட்டான் ஒருத்தன். அந்த கடைசி வரை யாரு அப்படின்னா தர்மம் ஒண்ணுதான்னு சொல்லி மகாபாரத். அப்போ உத்ஸ்ருஜ்ய பூர்வஜாயாதாஹா, எந்த பூமியை அனுபவித்து இருந்தாலோ அந்த பூமியை விட்டு விட்டு பூர்வஜர்கள் போயிட்டா. யாம் நாதாய கத பிதா, எந்த பூமியை எடுத்துக்கொண்டு போகலையோ உன்னுடைய அப்பா. யாம், எந்த பூமியை, எவளை, ந ஆதாய எடுத்துக்கொள்ளாமல் தான், கதா பிதா அப்பா போனாரோ. அப்ப என்ன நினைச்சுக்கணும், இது நம்ம கையில இருக்கு. இந்த காலம் நம்ம அப்பா போர்ச்சே என்ன எடுத்துட்டா போனார், அதனால பூர்வஜாள்லாம் எடுத்துட்டா போனாள், அதனால நாமளும் எடுத்துட்டு போக முடியாது. இருக்கிற வரைக்கும் நல்லதை பண்ணிட்டு எல்லாருக்கும் சௌக்கியத்தை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கணும்னு ஒரு ராஜா நினைச்சா தேவல. ஆனால் பார்ச்சிவாக ஒரு ராஜா என்ன நினைக்கிறான், தாம்மாம் அதீவ மூடத்வாத், அப்படிப்பட்டதான என்னை அத்தியந்தம் மூடனா இருக்கிற காரணத்தினாலே ஜேதுமிச்சந்திமான பார்ச்சிவா, என்ன முழுவதுமா வசப்படுத்தி ஜெயித்து தன்னுடைய வசத்திலே வைத்துக் கொள்ளணும்னு பாக்குறாள். ஜெயிச்சுதான் வச்சுக்கிட்டமே, வச்சுக்கிட்டு என்ன பண்ண, தூக்கிண்டா போறான் இல்லையே. அதனால எந்த எண்ணெய் விட்டு விட்டு பூர்வஜர்கள் போனாலோ, எந்த எண்ணெய் எடுத்துக் கொள்ள மாட்டாமல் தனியா விட்டுட்டுத்தான் போனாரோ அப்பா, அந்த எண்ணெய் முழுவதுமாக ஜெயிக்க வேண்டும் என்று முட்டாளான காரணத்தினாலே ராஜாக்கள் நினைக்கிறார்கள். உத்ஸ்ருஜ்ய பூர்வஜாயாதாக யாம் நாதாய கதः பிதா தாம் மாம் அதீவ மூடத்வாத் ஜேதுமிச்சந்தி பார்ச்சிவாஹ. மத்கிருதே பித்ருபுத்ராணாம் பிராத்ருணாம் சாபி விக்ரஹः ஜாயதேத்யந்தமோஹேன மமத்வா திருத சேதசாம். எனக்காக, என் காரணத்திற்காக பூமியை பெற வேண்டும்ங்கிறதான எண்ணத்தினாலே, மத்கிருதே என் பொருட்டு, எனக்காக, பூமிக்காக, பித்ருபுத்ராணாம் அப்பாவுக்கும் பிள்ளைக்குள்ள விவகாரம் வருது. பித்ருபுத்ராணாம் பிராத்ருணாம் சாபி, பிராத்தாக்களுக்குள்ளே பிரச்சனை வருது. 99 மற்ற ராஜாக்களையும் அடிச்சு விட்டது, பிராத்தாக்களையும் அடிச்சு விட்டு ஒருத்தன் ராஜாவானான். தன்னுடைய கூட இருக்கக்கூடியவர்களை எல்லாம் அடித்து விட்டு இவன் ராஜாவானான். ராஜாவான பிறகு தன்னுடைய அப்பாவையே ஜெயில போட்டான். அப்பா எந்த ஒரு தன்னுடைய மனைவிக்காக அப்படி பார்த்து பார்த்து கட்டினானோ அதை கூட இதெல்லாம் கொஞ்சம் கூட பிரயோஜனம் இல்லாததுன்னு இது நினைச்சிட்டு இருந்தான். ஒழிஞ்சு போறதுன்னு ஒரு ஜன்னலை கட்டி அந்த இருட்டு அறையில அப்பாவை வச்சு அதை பாக்குறதுக்கு ஒரே ஒரு ஜன்னலை ஏற்பாடு பண்ணானா ஷாஜஹான். வேற ஒண்ணும் இல்லாம நித்தியம் அந்த ஒரு ஜெயில உட்கார்ந்து இருந்தானே வயசான காலத்துல, அதுல இருந்து அந்த ஜன்னல் வழியா அந்த தாஜ்மஹாலை பார்த்துட்டு இருப்பான். அப்பாவுக்கு பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை வருது, என்ன அவனுக்கு என்ன எண்ணம், அப்பாவை ஜெயில போடுவானே அப்படின்னா. ஷாஜஹானுக்கு ஒரு பிள்ளை, பெரிய பிள்ளை இருந்தான், ஷாஜி தாராஷுகோன்னு அவனுக்கு பெயர். அவன் நல்லா வாசிச்சவன், அவன் சம்ஸ்கிருதமும் வாசிச்சிருக்கான், அவன் உருதுல நன்னா வாசிச்சிருக்கான், பொயட்ரியில நன்னா எழுதுவான். அவனுடைய சபையில அந்த ஷாஜஹான் ராஜ்யம் பண்ற பொழுது அந்த ஷாஜஹானுக்கு 4 பிள்ளைகள். முரான்னு ஒரு பிள்ளை, அவுரங்கசீப் கடைசி பிள்ளை, முதல்ல தாராஷுகோ, இன்னொரு ஏதோ ஷாஜியோ இன்னும் 2வது பிள்ளை. ஆனா இந்த முதல் பிள்ளை கிட்டதான் அவனுக்கு ஈடுபாடு இருந்தான். இவன் அவுரங்கசீப் ரொம்பவும்
என்ன சொல்லணும், ரொம்பவும் உற்சாகவானா இருந்த காரணத்தினால அவன் எங்கேயோ அவன் தட்சிண இந்த ஹைதராபாத் பக்கம் இருந்தான். அவன் அந்த லாகூர் பக்கம் இருந்திருக்கக்கூடிய தன்னுடைய முராங்கிறவனை அடிச்சான். இப்போ ஒரு எதிரி போயிட்டான், மிச்சம் 3 பேர், 2 பேர் தான் இருக்கா. அதுல 2வது அண்ணாவையும் அடிச்சான். தாரா ஷுகோ இருக்கான். இந்த தாரா ஷுகோ இந்த மாதிரி கலைகள் அது இதெல்லாம் இருக்கிற காரணத்தினால ஆனா இவனை போய் பெரியவன்கிறதுனால இவனை போய் ராஜாவை ஆக்கணும்னு அவனுக்கு எண்ணம். அதனால தாரா ஷுகோவையும் அடிச்சான். இந்த அப்பா இவ்வளவு நாள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கான், மக்களினுடைய மனசுலயே இடம் பெற்றதுக்கான், நமக்கு ஏதாவது ஏடாகுடம் பண்ணிடுவான் அப்படிங்கிற காரணத்தினால, அதுக்கு முன்னாடியே பொம்மநாட்டிகள் கூட ஆள்றதுங்கிறதெல்லாம் நிறைய பீவிகள் மூலமா இருந்திருக்கு. அதனால நடக்கும் அப்படிங்கிற காரணத்தினால அப்பாவை ஜெயில போட்டான். போனா போறதுன்னு ஒரே ஒரு பொண்ணை அப்பப்ப வந்து பார்க்க விடுவானா. அந்த பொண்ணு ஒரு நாள் பார்த்துட்டு ரொம்பவும் முடியாம இருக்கான்னு பார்த்துட்டு அடுத்த 2 நாள் கழிச்சு வந்து பார்த்தான்னா அவன் எலும்பும் தோலுமா இருந்தானா. ராஜான்னு யாருக்கு தெரியும், எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்து அவன் அப்பாவே பிள்ளையே அவனை இதெல்லாம் பண்ணான். அதனால மத்ருதே பித்ருபுத்திராணாம் பிராத்ருணாம் சாபி விக்கிரஹா ஜாயத்தே, அவளுக்குள்ள விக்கிரகம் சண்டை ஏற்படுறது. அத்தியந்த மோகேன, இது எதனால ஏற்படுறது, பெரிய சொல்றோமே கலிங்க போருக்கு அப்புறமா அசோகர் மனசு திரும்பினார், இத்தனை பேரை கொலை பண்றோமேன்னு நினைச்சார். அவர் ராஜாவா வந்ததே தனக்கு கூட இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அடிச்சு ருதிர பிரதிக்தமானதான ராஜ்யத்தை தான் பெற்றார் அவர். அதனால ஜாயத்தே அத்தியந்த மோகேன மமத்வா திருத சேதசாம் மம, இதெல்லாம் என்னுடையது, எனக்குன்னு எண்ணம் கொண்டிருக்கக்கூடியவாளுக்கு அப்பா என்ன, பிள்ளை என்ன, தம்பிகள் என்ன, இவாளோட கூட அண்ணா என்ன, இவாளோட கூட பிரச்சனை ஏற்படுறது, இதெல்லாம் எனக்காக. பிருத்வி மமேயம் சகலா மமைஷா மதன்வயஸ்யாபி ச சாஸ்வதீயம் யோ யோ மிருதோ ஹ்யத்ர பபூவ ராஜா குபுத்திராசீதிதி தஸ்ய தஸ்ய. யார் யாரெல்லாம் ராஜாவா இருந்தாலோ அவளுக்கெல்லாம் இது எனக்குத்தான், ஒருவேளை நான் போய்விடுவேனானால் என்னுடைய வம்சத்தவர்களுக்குத்தான் அப்படிங்கிறதான குபுத்தியானது ஏற்படுறது, கெட்ட எண்ணம் ஏற்படுறது. பிருத்வி மம ஈயம், இந்த பிருத்வியானது எனக்கு, சகலா மமைஷா முழுவதுமா, அதுல இன்னொருத்தனுக்கு நான் கொடுக்க மாட்டேன். சகலா பிருத்வி மமயேஷா, இந்த மொத்த பூமியுமே எனக்குத்தான். மதன் வயஸ்யாபி ச சாஸ்வதி ஈயம், ஒருவேளை என்னுடைய காலம் ஆயிடுத்தினால் எனக்கு பின்னாடி வந்திருக்கக்கூடியது என்னுடைய வம்சத்தவர்களுக்கு மதன்வயஸ்யாபி, என்னுடைய அன்வயத்தவர்கள், என்னோட சம்பந்தம் பெற்றிருக்கக்கூடியவர்கள், என்னுடையதான புத்திர பௌத்திராதிகளுக்குத்தான் சேர்ந்தது அப்படின்னு. யோ யோ மிருதோ ஹ்யத்ர பபூவ ராஜா, இப்படி நினைச்சுண்டு எந்த ராஜா இருந்தானோ, இறந்தும் போனானோ, முதல்ல இருந்தான் அப்புறம் இறந்தான், அப்படி எந்த ராஜா இருந்தானோ அவ எல்லாருக்கும் குபுத்திராசீதிதி தஸ்ய தஸ்ய, இந்த மாதிரியான ஒரு கெட்ட எண்ணம் இருந்தது. நான் ராஜாவா இருக்கேன், எனக்கு அப்புறமா என்னுடைய அன்வயத்தவர்கள் என்னுடைய பிள்ளைகள் ஆகணும் அப்படின்னு ஏற்பட்டுதான் எல்லா ராஜாக்களுக்கும் இந்த குபுத்தியானது இருந்தது. திருஷ்ட்வா மமத்வா திருத சித்தமேகம் விகாய மாம் மிருத்யுவசம் ரஜந்தம் தஸ்யானுயஸ்தஸ்ய கதம் மமத்வம் கிருத்யாஸ்பதம் மத் பிரபவம் கரோதி. திருஷ்ட்வா மமத்வா திருத சித்தமேகம், ஒரு ஆள் இருந்தா ராஜா, அவன் மம 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 என்னுடையது என்னுடையதுன்னு எண்ணம் கொண்டு நன்னா மமகாரம் பிடிச்சு அலைஞ்சின்னு இருந்தான். மமத்வா திருத சித்தமேகம் திருஷ்ட்வா, தன்னுடையதுங்கிறதாக எல்லாவற்றிலேயும் பற்று வைத்து தனக்கு தனக்கு தனக்குன்னு இருக்கக்கூடியதான ஒரு ராஜாவை பார்த்து, ஆனால் அவன் இறந்து போறான், அவன் இறந்து போறச்ச தூக்கிண்டு போகல, இந்த பூமி அப்படியேதான் இருக்குங்கிறதையும் பார்த்தான். யாரோ ஒருத்தன் வெளியாள் பாக்குறான், இந்த ராஜா எல்லாம் தனக்கு தனக்கு தனக்குன்னு சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு நினைக்கிறான். அவன் இறந்து போச்சு, அவன் தனக்கு தனக்குன்னு சொன்னதான பூமி கூட இங்க விட்டுட்டு தானே போயிருக்கான். அப்படிங்கிறதுனாலே விகாயமாம், இந்த பூமியை விட்டு விட்டு மிருத்யு வசம் பிரபன்னம் பிரஜந்தம், மரணத்தினுடைய வசத்திற்கு போனதான ராஜாவையும் பார்க்கிறான். அந்த ராஜாவை செல்வம் 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 தன்னுடையதுன்ற எண்ணத்தை கொண்டவனா பார்த்தான். அதே ராஜா இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருக்கான்ங்கிறதையும் பார்த்தான். அப்படி பார்த்துட்டும் தஸ்யானுயஸ்தஸ்ய கதம் மமத்வம், இப்படி பார்த்துட்டும் அவனுக்கு பின்னாடி வந்தவனுக்கு எப்படி பமங்கிற எண்ணம் வரும், எப்படி என்னுடையதுங்கிறதான எண்ணம் வரலாம், எப்படி வர முடியும்? அது பூமி ஆச்சரியத்தோட கேட்கிறாள்.
தஸ்யானுயஸ்தஸ்ய கதம் மமத்வம் ஹிருத்யாஸ்பதம் மத் பிரபவம் கரோதி. என் மூலமா வரக்கூடியதான என்னுடையதுங்கிறதான எண்ணம் எப்படி ஹிருதயத்திலே இடம் பெறலாம்? நான் தான் அவன் இருந்த பொழுது அல்லது இறந்த பொழுது அவன் என்னை தூக்கிண்டு போகலைங்கிறத பார்த்த பிறகு என் மூலமா வரக்கூடியதான ஒரு மமத்துவம் அவனுக்கு எப்படி ஏற்படலாம் பார்த்துட்டு இருக்கிறவனு. ஆனா அந்த பார்த்துட்டு இருக்கிறவனும் ராஜாவா ஆனான். இதே மாதிரி தானே கொண்டிருக்கான். நேற்று அவன் ஒண்ணுமில்லாமல் இருந்தான். அப்போ இதெல்லாம் என்னத பெரிய எல்லாம் தன்னை இதுன்னு உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னா, அதுக்கப்புறமா அவன் இறந்து போறச்சே ஒண்ணுத்தையும் எடுத்துட்டு போலான்னு பாக்குறான். அப்ப அவன் ராஜாவா ஆகிறான் பிற்காலத்துல பார்த்தவன். ஆனா அவனுக்கும் இந்த எண்ணம் எப்படி வரலாம்னு பிருத்திவி ஆச்சரியப்படுறாள். திருஷ்டுவா மமத்வா திருத சித்தமேகம் விகாய மாம் மிருத்யுவசம் ரஜந்தம் தஸ்யானுயஸ்தஸ்ய கதம் மமத்வம் ஹிருத்யாஸ்பதம் மத் பிரபவம் கரோதி. பிருத்வி மமைஷாஷு பரித்யஜைனாம் வதந்தி யே தூதமுகைः ஸ்வசத்ரூன் நராதிபாஸ்தேஷு மமாதிஹாசः புனश्च மூடேஷு தயாப்யுபேதி. பூமி சொல்றாள், அந்த மாதிரி எல்லாம் இது என்னுடைய ராஜ்யம், நீ இங்க இருந்து வெளியில கிளம்பணும் அப்படின்னெல்லாம் தன்னுடைய தூதர்களின் மூலமாக மற்ற ராஜாக்களுக்கு யார் பெருசா சொல்லி அனுப்புறாளோ, பிருத்வி மமைஷா, இந்த பூமி என்னுடையது, ஆஷு பரித்யஜயேனாம், இதை சீக்கிரமாக விட்டு விட்டு நீ போக வேண்டும் என்று வதந்தியே தூதமுகைஹி ஸ்வசத்ரூன், தன்னுடைய தூதர்களின் மூலமா இப்படி தன்னுடைய எதிரிகளிடத்திலே என்னுடைய பூமியை விட்டுட்டு போ அப்படின்னு சொல்றாளோ எந்த ராஜாக்கள், நராதிபாக, அப்படி எந்த ராஜாக்கள் சொல்றாளோ அவளை பார்த்தா எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பு வருது. என்னமோ என்னுடையதுங்கிறானே, நான் என்ன அவனுடைய இருக்க போறேன்? இன்னும் ஒரு 10 வருஷம் அவ இறந்து போயிட போறான். நராதிபாஸ்தேஷு மம அதிஹாசா, அவளை பார்த்தா எனக்கு பெரும் சிரிப்பு வருது. மம அதிஹாசா ஹாசா. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா இப்படி உண்மையை தெரிஞ்சுக்காம இந்த அளவுக்கு முட்டாளா இருக்கானேன்னு நினைச்சு பெரிய இரக்கமும் அவ பேர்ல வருது. உண்மையை உணராமல் இருக்காளே. மூடேஷு தயாப்யுபேதி, அவளை பார்த்து இரக்கப்பட்ட, அவளை பார்த்து சிரித்ததான எனக்கே அவள் விஷயத்துல இரக்கமும் வருகின்றது. ஏன்னார், அவ அத்தனை பேருக்கும் மாத்தா, இப்படி இருக்கானே என் விஷயத்துல போய் அவன் தான் அவ அப்பாவை பார்த்தானே, மற்ற ராஜாக்களை பார்த்தானே, போர்ச்சை தூக்கிண்டு போக முடியாதுங்கிறத பார்த்தானே, மமன்னு சொல்றதுல எந்த விதமான குணமும் இல்லைன்னு பார்த்தானே, பார்த்தும் கூட எப்படி இவனுக்கு இந்த மாதிரியான எண்ணம் வருது, அவளை பார்த்து எனக்கு இந்த மாதிரி அத்தியந்தமாக ஆச்சரியமும் சிரிப்பும், ஆனால் ஒரு பக்கம் இரக்கமும் வருது. பிருத்வி மமைஷாஷு பரித்யஜைனாம் வதந்தி யே தூதமுகைः ஸ்வசத்ரூன் நராதிபாஸ்தேஷு மமாதிஹாசா புனश्च மூடேஷு தயாப்யுபைதி, அல்லது தயாப்யுபேதி, உபேதி உபைதி, உபேதி தயை வந்து சேருகின்றது அப்படின்னு பிருத்திவி சொன்னத ஜனக மகாராஜாவினிடத்துல அந்த அசித மகர்ஷி சொன்னார். அந்த ஸ்லோகங்களை இப்போ பராசர மகர்ஷி மைத்ரேயர் கிட்ட சாதித்தார். அப்படிங்கிறத இப்போ அடியேன்னு உங்களுக்கு சொன்னேன். என்ன விஷயம்னு மொத்தமா முடிக்கிறார். ராஜாவா இருந்தான், ராஜாவுக்கு பிள்ளையா இருந்தான், ராஜ்யத்தை நன்னா பரிபாலனம் பண்ணான், இதெல்லாம் பார்த்தோமே. இந்த ராஜா நல்ல குணவானா இருந்தான், நல்ல வீரவானா இருந்தான், பூமி முழுவதையும் ஆட்சி புரிந்து கொண்டிருந்தான், நிறைய யாகம் பண்ணான், நிறைய தானம் கொடுத்தான், தன்னுடையதான தேசத்தை அவ்வளவு செழிப்பா வைத்துக் கொண்டிருந்தான், எல்லாருக்கும் வழங்கி வாரி வாரி வழங்கினான். தூக்கிண்டா போனான்னு கேட்கறது பூமி. என்னை யாராவது மம அப்படின்னு சொன்னா எனக்கு சிரிப்பு வருது. ஒரு ராஜா என்னை பார்த்து மம பூமிகின்னு சொன்னா எனக்கு சிரிப்பு வருது. கூடவே மாத்திருத்துவம் எனக்கு இருக்கிற காரணத்தினால
இப்படி போய் விஷயம் தெரியாமல் இருக்கானே முட்டாளா அப்படின்னு எனக்கு இரக்கமும் அவன் பேர்ல வருது அப்படின்னு பூமியினுடைய அந்த அந்த 5-6 ஸ்லோகங்களை காண்பித்தார். பூமியே சொல்லக்கூடியதான ஸ்லோகம். இப்ப பராசரர் முடிக்க போறார். என்னன்னு சொல்றார்? ஸ்ரீ பராசராக இத்யேதே தரணி கீதா ஸ்லோகா மைத்ரேயை ஸ்ருதாः மமத்வம் விலயம் யாஹதி தபத்யர்க்கே யதாஹிமம். இப்படி இந்த பூமி சொன்னதான இந்த ஸ்லோகங்களை யார் கேட்கிறாளோ அவளுக்கு மமத்துவம் ஒழியும், மமகாரம் போகும். இத்யேதே தரணி கீதாः ஸ்லோகா தரணி கீதா ஸ்லோகாः, பூமியினாலே சொல்லப்பட்டதான ஸ்லோகங்கள். ஏ மைத்ரேயா, யைஹி ஸ்ருதாः, யாரெல்லாம் இந்த ஸ்லோகங்களை கேட்கிறாளோ எவர்களால இந்த பூமி சொன்னதான ஸ்லோகங்கள் கேட்க பெற்றனவோ. என்ன சுவாமி தெரியாம போயிடுமா? அது கொஞ்ச நேரத்துக்கு மனசுல இருக்காதா? என்னமோ நாமோ இப்படி நம்மளுடையதுன்னு பேசிட்டு இருக்கோமே, இத்தனை ஸ்லோகங்களையும் படிச்சுட்டு அப்படின்னு தோணாமையா போயிடும் கொஞ்ச நேரத்துக்கு. அப்ப அவர் சொல்ற, அதனால மமத்துவம் விலயம் யாதி, அத கேட்கிறவாளுக்கு மமத்துவம் என்னுடையது அப்படிங்கிறதான மமகாரம் தொலையும், அழிந்து போகும். விலயம் யாதி தபத்யர்க்கே யதாஹிமம், எப்படியானால் சூரியன் ஒளிரக்கூடிய வேளையிலே பனி விலகுமோ அவளுக்கு இந்த ஸ்லோகங்களை கேட்கிறத காரணத்தினாலேயே அவளுக்கு அகங்காரம் போய்விடும், சூரியனை கண்ட பனி போலே அப்படின்னு இந்த பிருத்திவி ஸ்லோகத்தை சொல்லி அதை கேட்கிறவாளுக்கு பலஸ்ருதிய சொல்லி சர்காந்தத்துல முடிக்க போறார். இப்போ அம்சத்தையே முடிக்க போறார். இத்யேஷ கதித சம்யங் மனோர்வம்சோ மயா தவ, இப்படி மனுவம்சம் என்னாலே உனக்கு சொல்ல பெற்றது. யத்ர ஸ்திதி பிரவருத்தஸ்ய விஷ்ணோரம்சாம்ச காண்ருபாஹ, எந்த வம்சத்துல விஷ்ணுவினுடைய அம்சமாய் விஷ்ணுவினுடைய அம்சத்தை கொண்டவர்களாய் நிறைய ராஜாக்கள் இருந்தார்களோ அந்த வம்சம் உனக்கு சொல்ல பெற்றது. இதி ஏஷ கச்சிதா சம்யங் மனோர் வம்சோ மயா தவ, இப்படி மனு வம்சம் சொல்லப்பட்டது. யத்ர ஸ்திதி பிரவருத்தஸ்ய விஷ்ணோர் அம்சாம்சகா நிருபாஹ, லோகத்தினுடைய ஸ்திதிக்காகவே இருக்கக்கூடிய விஷ்ணுவினுடைய அம்சபூத்தர்களா எந்த வம்சத்தை சார்ந்ததான ராஜாக்கள் இருந்தாலோ அந்த மனு வம்சம் உனக்கு சொல்ல பெற்றது. ஸ்ருணோத்திய இமம் பக்தியா மனோர் வம்சம் அனுக்கிரமாத்து, யார் பக்தியோட இந்த மனு வம்சத்தினுடையதான சரித்திரத்தை கேட்கிறாளோ, பரம்பரையை கேட்கிறாளோ, தஸ்ய பாபம் அசேஷம் வை பிரணஷ்யத்யமலாத்மனாஹ, அந்த சுத்தாத்மாவினுடையதான அத்தனை பாபங்களும் கழியும். கேட்டவா எல்லாருக்கும், மனுவினுடையதான வம்சத்தை பற்றி கேட்டவாள் எல்லாருக்கும் அவளினுடையதான பாபங்கள் தொலையும். தனதான்யர்த்தி மதுலாம் பிராப்னோத்யவ்யாஹதேந்திரியாஹ, அவனுடைய இந்திரியங்கள் எல்லாம் நன்னா செல்வாக்கோட இருக்கும். யார் கேட்கிறானோ அவனுக்கு தனம் தானியம் முதலியதெல்லாம் நன்னா இருக்கும். தனதான்ய ரித்தி மதுலாம், குறைவில்லாத நிகர் சொல்ல மாட்டாததான தனதான்ய சமிருத்தி ஏற்படும். அவ்யாஹதேந்திரியாக, இந்திரியங்கள்ல குறைவு ஏற்படாது. ஸ்ருத்வைவமகிலம் வம்சம் பிரசஸ்தம் சசி சூரியயோகோ, இப்படி சூர்யா சந்திரமாளினுடையதான வம்சத்தை பிரசஸ்தமானதை கொண்டாடத்தக்கதான இத கேட்டவாளுக்கு இந்திரியங்கள் நன்னா செயல்படும், தனதான்ய சமிருத்தி ஏற்படும் அப்படின்னு சொல்லி இக்ஷ்வாகு ஜன்னு மாந்தாத்ரு சகர வீக்ஷிதான் ரகு சகராஹ வீக்ஷிதான் ரகூன் யயாதி நகுஷாத்யாம்ச்ச ஞாத்வா நிஷ்டாமுபாகதான். இந்த ராஜாக்கள் எல்லாம் முதல்ல மனுவை பார்த்தோம். மனுவினுடையதான ஒரு பிள்ளை இக்ஷ்வாக்குவா பார்த்தோம். இக்ஷ்வாக்குவினுடைய வம்சத்திலே சந்திரன், மேல புதன், அந்த புதனுடையதான வம்சம்ங்கிறத பார்த்தோம். புரூரவச பார்த்தோம். அந்த புரூரவச எப்படியானா அவனோட இவளோட கூட சேர்ந்துட்டான், அந்த ஊர்வசியோட சேர்ந்துட்டான்னு பார்த்தோம்.
அவளுக்கு வந்திருக்கக்கூடிய வம்சம், இப்படி எல்லாத்தையும் பார்த்து இந்த மாதிரி இக்ஷ்வாக்கு என்ன ஜன்னுதான் அந்த கங்கையை கீழே கொண்டு வந்த பொழுது காது வழியா கங்கையை வெளிவிட்டதானவன் இந்த வம்சத்திலே ராஜாவா இருக்கான்ங்கிறத பார்த்தோம். மாந்தாத்தாவ பார்த்தோம். இந்திரனே வந்து அவனுக்கு அப்பாவினாலேயே பிள்ளை பெற்றவன். அவன் அப்பாவினுடைய வயிற்றிலிருந்தே வந்தவன் மாந்தாத்தா. இந்திரனே அவனுக்கு குழந்தைக்கு பால் கொடுத்தான். மாந்தாத்ரு சகர விஷத்தோடையே பிறந்தான். பெரிய ஒரு ரிஷியினுடைய பிருகத்ரதர்ங்கிறதான ரிஷியினுடையதான அனுகிரகத்தினாலே பிறந்தான். சகர வீக்ஷிதான், சகரா வீக்ஷிதான் ரகூன். இன்னும் எத்தனையோ வீக்ஷிதன் அவீக்ஷிதன் ஏதோ இருக்கு. அது பாடபேதமா என்னன்னு தெரியல. அது ஆனா ஒரு ராஜாவோட பெயர் மாதிரி தெரியல. சகரா வீக்ஷிதான் ரகூன். ஒரே ஒரு வீக்ஷிதான் ரகூன். அதான் சகர வீக்ஷிதான்ங்கிறதுக்கும் தான் இருக்கு. ஆனா ராஜா பெயர்னு போடல. இது சகர வீக்ஷிதான்ங்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு ராஜாவா இருந்தது தெரியல. ஆனா இதுக்கு அந்த புஸ்தகத்துல இன்னொரு புஸ்தகத்திலையும் அதுக்கு அர்த்தத்தை காண்பிக்கல. அந்த மாதிரியான ராஜாக்களையும் யயாதி நகுஷாத்யாம்ச்ச, அதே மாதிரி சந்திர வம்சம் வந்ததுன்னா யயாதி யது, அப்பாவுக்காக கிழத்தன்மையை வாங்கின்றவர்கள். பெரிய வம்சம் அது, பெரிய காரியம் அது. யயாதி நகுஷாத்யாம்ச்ச, நகுஷன் 100 யாகங்களை பண்ணி இந்திர பதவியையே போய் சேர்ந்தவன். நகுஷாத்யாம்ச்ச ஞாத்வா நிஷ்டாமுபாகதானு. அவளெல்லாம் கூட இத்தனை பேர் இருந்தா பெரிய இதோட கூட இருந்தாள். ஆனா அவள்லாம் கூட நிஷ்டாமுபாகதான், அவளும் ஒரு நாள் நாசம் அடைந்தாள். அப்படின்னு சொன்ன ஒரு நாள் இந்த மகாபாரதம் அது இருந்தது அந்த நாள்ல. அப்போ அதாவது அடியேன்னு சொல்றது ஒரு 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடி, இன்னும் 20 வருஷம் முன்னாடி சாயங்கால வேளையில போட்டுருந்ததா. ஒரிஜினல் முதல்ல போட்ட பொழுது இல்ல. அப்போ அன்னைக்கு அடியேன் ஏதோ சந்தியாவந்தனம் பண்ற வேலையில அது 6 மணிக்கோ என்னமோ முடியறது. அது மழைக்காலம். அப்போ சீக்கிரமா அஸ்தமிச்ச ஆயிடுத்து. அடியன் சந்தியாவந்தனம் பண்றச்சே அது வச்சா. அன்னைக்கு பீஷ்மாச்சாரியார் மொத்தமா சரகல்பத்துல இருந்து அந்த சஹசிரநாமாதிகளை எல்லாம் சொல்லி சாந்தி பர்வாவை சொல்லி அவர் அஸ்தமிக்கிற நாள் போல இருக்கு. நமக்கு தெரியல. அதை சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கத்தே அரோ டிவில இருந்தது. அதை அப்ப சந்தியாவந்தனம் ஆகிறச்சே அது ஆச்சு. அப்போ அதை பார்த்துட்டு அப்ப சொன்னான், அது ரொம்ப நல்லா இருந்தது அப்படி இப்படின்னு சொன்னான். அப்ப அடியேன்னு சொன்னேன், இந்த நாள் நிஜமாவே அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும். பீஷ்மர் போயிட்டாரா அப்படின்னு ஒரு தோணிருங்க. எத்தனை நாள் இருந்தார் பீஷ்மர், எப்படிப்பட்டவர் பீஷ்மர். அவர் இல்லாம அந்த 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 காலத்துல ஏதாவது ஒண்ணு நடந்திருக்குமா? அவர்தான், அவரை சுத்திதான் எல்லாம் நடந்து. அந்த பீஷ்மர் போயிட்டாருன்னா அந்த அந்த நாள் எப்படி இருந்திருக்கும். அதான் பீஷ்மாஷ்டமின்னு நாம சொல்றோமே அந்த நாள். அன்னைக்கு அந்த பூமி எப்படி இருந்திருக்கும், அந்த ஊர் மக்கள் எப்படி இருந்திருப்பாள் அப்படின்னு. அப்படி வந்தவா எல்லாருமே நாசத்தை அடைந்தார்கள். பீஷ்மாச்சாரியார் கூட போயிடுவார். பாஷ்யக்காரர் போயிட்டார். சுவாமி பரமபதத்துக்கு எழுதிட்டார். சுவாமி தேசிகன் எழுதின அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும். அந்த கார்த்திகை மாசம் பௌர்ணமி அன்னைக்குன்னு சொல்றார். அதாவது திருக்கார்த்திகையா இருக்கணும் அப்படின்னு சொல்றார். நாம எல்லாம் இன்னும் ஒரு நூற்றாண்டிரும்னு சொல்லிட்டு அவர் தன்னடி சோதிக்கு எழுந்தருளினார் அப்படிங்கிறது இருந்தாலும் நாம அதை கொண்டாடுறது இல்லை, அதை ஒரு பெருசா பண்றது இல்லை. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் பாஷ்யக்காரர் சுவாமி தேசிகன் எழுதி இருக்கார் அப்படிங்கிறது. ஆனால் அவருடையதான அந்த திவ்ய திருமேனியினுடையதான அனுகிரகம் இல்லாத இருக்கிற ஆரம்பிச்ச அந்த நாள் எப்படி இருந்திருக்கும். ஸ்ரீ வைஷ்ணவ லோகமே எப்படி இருந்திருக்கும். பாஷ்யக்காரர் இருந்த பொழுது, அவர் இறந்த பொழுது, அதாவது இறந்த பொழுதுன்னு அடியேன் சொல்றது தமிழ்ல சொல்லறதுக்காக, அந்த கடைசி நாள் அப்படி அவர் பரமபதம் எழுதின நாள். எத்தனை பேர் இருந்தாலாம் தெரியுமோ? 700 சன்னியாசி இருந்தாள்.
1200க்கு மேல ஏகாங்கிகளா இருந்தாள். அத்தனையும் ஸ்ரீ வைஷ்ணவ லோகம், அத்தனை சன்னியாசி யோசிச்சுங்க, 700 சன்னியாசி இருந்தாள். இதெல்லாம் குரு பரம்பரையில காண்பிச்சிருக்கா. ஸ்ரீ வைஷ்ணவத்துல 700 சன்னியாசி ஒரு காலத்துல இருந்திருக்கா. எப்படி இருந்திருக்கும் அந்த நாள்? அது அத்தனையும் இந்த ஸ்ரீபாஷ்யக்காரர் அப்படிங்கிறவரார ஒருத்தருடையதான அந்த அந்த ஒரு பிரபாவத்தினால அத்தனை ஏகாங்கிகள் இருந்தாள். என்னடான்னார், லோகத்துல என்ன வேண்டி இருக்கு சுவாமி? நமக்கு எல்லாம் எம்பெருமான் தான், எங்களுக்கு எல்லாம் ரங்கநாதன் தான், எங்களுக்கு எல்லாம் ஸ்ரீபாஷ்யக்காரர் தான், அவர் இட்டதான அந்த ஸ்ரீபாஷ்யத்தை படித்து பிரவர்த்திப்பித்தல் தான். இல்லையானா ஒண்ணும் இல்லையானா ஸ்ரீ வைஷ்ணவனினுடையதான அடியிலே ஒதுங்குதல் தான். எப்படி இருந்திருக்கும்? ஆனா என்ன, வந்தவா போனாள் அப்படிங்கிற காரணத்தினாலே இக்ஷ்வாகு ஜன்னுமாந்தாத்ரு சகரா வீக்ஷிதான் ரகூன் யயாதி நஹுஷாத்யாம்ச்ச ஞாத்வா நிஷ்டாமுபாகதான். அவ எல்லாருமே கூட நாசம் அடைந்தார்கள்ங்கிறதை அறிந்து கொண்டு மகாபலான் மகாவீர்யான் அனந்த தன சஞ்சயான் கிருதான் காலேன பலினா கதாசேஷான் நராதிபான். மகாபலம் கொண்டதான காலத்தினால் ஒரு நாளை சொல்லி, இன்னைக்கு இத்தனாம் தேதி, இந்த வருஷம் இன்னைக்கு பங்குனி மாசம் ஆட்சி, இன்னும் 2-3 நாள் தான், 2 நாள் தான் இருக்கு. 28, 29 தேதி ஆட்சி பங்குனி. பங்குனி 29 இந்த வருஷத்தினுடையதான நாள். இன்னும் அடுத்த 60 வருஷம் கழிச்சுதான் இந்த நாள் வரப்போறது. அந்த 60வது வருஷத்துல நாம இருக்க மாட்டோம், ஆனா அந்த நாள் வரப்போறது. 600 வருஷம் கழித்து நாம நிச்சயமா இருக்க போறது இல்லை, ஆனா அந்த நாள் வரப்போறது. காலம் பலவத். 600 வருஷம் முன்னாடி இருந்தது, 6000 வருஷம் முன்னாடி இருந்தது, 60,000 வருஷம் முன்னாடி இருந்தது. காலம் இருக்கு. அதுல வந்தவன் போறான், போறவன் மறுபடியும் வரான், அவன் வேற பெயர்ல வரான், வேற ரூபத்துல வரான். அப்போ இத்தனை ராஜாக்களும் எல்லாரும் சாதாரணமானவாளா? இக்ஷ்வாகு, மாந்தாத்தா, சகரன், விஷ்டிதான், ரகு, யயாதி, எவ்வளவு பெரிய ராஜாக்கள். அத்தனை பேரும் மகாபலான் மகாவீர்யா, நன்னா பலம் கொண்டவா, நன்னா வீரம் கொண்டவா, அனந்த தன சஞ்சயான்னு நிறைய பண குவியலை வச்சுட்டு இருந்தவாள். ஆனா அவளுடைய பணமோ, அவளுடைய பலமோ, அவளுடைய வீரியமோ, அவளுடைய ஞானமோ, அவளுடைய சக்தியோ ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டு இருந்தது. அவளினுடையதான காலம் முடிகிற பொழுது அத்தனை பணத்தை கொடுத்து அவளை யமனை தள்ளி போக வைக்க முடிஞ்சுதா? அவ பலத்தை கொண்டு அவளை யமனோட சண்டை போட்டு என்னை இப்போதைக்கு வராதே, வாடா காலால் உதைத்தேன்னு சொன்னாரே தவிர இறந்துதானே போனார். அப்போ இத்தனை மகாபலர்கள், மகாவீரியர்கள், அனந்த தன சஞ்சயர்களான அத்தனை பேரும் கிருதான் காலேன பலினா கதாசேஷான், அவ எல்லாரும் வெறும் பெயரில மாத்திரம், பெயர்னால மாத்திரம் மிச்சம் இருக்கிறவர்களாக ஆக்கப்பட்டார்கள். பீஷ்மர் அப்படின்னு பெயர்ல சொல்லலாம், ரகு அப்படின்னு பெயரால சொல்லலாம். கதையில மாத்திரம், நம்ம பேச்சுல மாத்திரம் மிச்சம் இருக்கா, வாஸ்தவத்துல அவ இல்ல. கதாசேஷான் கிருதான், யாரால? காலேன பலினா, இப்படி பலம் கொண்டதான காலேன பலினா, கிருதான் காலேன பலினா கதாசேஷான் நராதிபான், இப்படிப்பட்டதான இந்த ராஜாக்கள் எல்லாம் இறந்து போனார்கள்ங்கிறத ஸ்ருத்வா, அத கேட்டு ந புத்திரதாராதௌ, பிள்ளை என்ன, தாராக்கள் மனைவியர்கள் என்ன, அவர்களிடத்திலேயோ கிருஹக்ஷேத்ராதிகே ததா, வீடு வயல் முதலியவற்றிலேயோ திரவ்யாதௌவா, தனக்கு நீ ஏற்பட்டதான திரவியங்கள்லேயோ கிருத பிரஜ்ஞோ மமத்வம் குருதே நராஹா, இத தெரிஞ்சுண்டானா அவன் பிள்ளைகளிடத்திலேயோ மனைவியர்களிடத்திலேயோ பணத்தினிடத்திலேயோ விஸ்வ ராஜ்யத்தினிடத்திலேயோ வீட்டினிடத்திலேயோ தானியத்தினிடத்திலேயோ அல்லது பல வகைப்பட்டதான திரவியங்களிடத்திலேயோ
மமத்துவத்தை செய்ய மாட்டான். என்னுடையது என்னுடையது அப்படிங்கிற எண்ணத்தை அவன் செய்ய மாட்டான். ஏன்னார் அவ்வளவு பலம் கொண்ட, அவ்வளவு சக்தி கொண்ட, அவ்வளவு வீரியம் கொண்ட, அவ்வளவு மக்களோ தன் பின்னாடி கொண்ட, அத்தனை செல்வ குவியல்களை கொண்ட, ஆபிஜாத்தியம் கொண்ட, ஞானம் கொண்ட, வீரியம் கொண்ட, பலம் கொண்ட, தபஸ் கொண்ட, யாகம் பண்ணினதான அத்தனை பெரிய புண்ணியாத்மாக்களே போய் சேர்ந்தாளே இந்த காலத்திற்கு முன்னாடி, நாம எந்த மாத்திரம் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு பிள்ளை என்ன, குழந்தை என்ன, குட்டி என்ன, செல்வம் என்ன, பணம் என்ன அப்படிங்கிறதான எண்ணம் வந்துடாதா? மமத்துவம் அவனுக்கு இந்த விஷயங்களிலே அற்று போய்விடுமே. இக்ஷ்வாகு ஜன்னுமாந்தா திருசகர வீட்சித சகரா வீட்சிதான் ரகூன் யயாதி நகுஷாத்யாம்ஸ்ச ஞாத்வா நிஷ்டாமுபாகதான் மகாபலான் மகாவீர்யான் அனந்ததர தனசஞ்சயான் கிருதான் காலேன பலினா கதாசேஷான் நராதிபான் ஸ்ருத்வா ந புத்ரதாராதௌ ப்ருஹக்ஷேத்ராதிகே ததா திரவ்யாதௌ வா கிருத பிரஜ்ஞோ மமத்வம் குருதே நரஹ. நரஹ இவைகளிலே மமத்வம் ந குருதே, அறிவாளியாக இருக்கக்கூடியவன் என்னுடையதுங்கிற எண்ணத்தை கொள்ள மாட்டான் அப்படின்னு சொல்லி முடிக்க போறார். தப்தம் தபோயை புருஷ பிரவீரை ருத்பாஹுபிர் வருஷ கணானநேகான் இஷ்வாசு யஜ்ஞைர் பலினோதி வீர்யாஹ கிருதானு காலேன ததாவசேஷாஹ அப்படின்னு இன்னும் ஒரு 5-6 ஸ்லோகம். அதுல பணம் இருந்தவன், செல்வம் இருந்தவன் அவன் போனான், ராஜாவா இருந்தவன் போனான், தபசு பண்ணவன் போனான், யாகம் பண்ணவன் போனான், இஷ்டி பண்ணவன் போனான், எல்லாரும் போனார்கள் அப்படிங்கிறத சொல்லி முடிக்க போறார். அதுதான் நமக்கு இதனால தெரிந்து கொள்ள வேண்டியதான பாடம். அதை இன்னும் ஒரு 5-6 ஸ்லோகத்துல முடிக்க போறார். அந்த அம்சத்தையே முடிக்க போறார். எல்லாருக்கும் மமத்துவம் அற்று போகிறதுக்கு பூமியே சொல்லறது, பராசரர் அழுத்தி சொல்றார். அதோட கூட இந்த அம்சம் முடியறது. பெருமாள் அனுகிரகத்துல நாளைக்கு மிச்சம் இருக்கக்கூடியதான இந்த 7-8 ஸ்லோகத்தையும் அந்த 4வது அம்சத்தினுடையதான சுருக்கம், இது ஒண்ணும் பெருசா ஒண்ணும் இது இல்லை, வெறும் வருஷ ராஜவம்சத்தினுடையதானதுதான். அதையும் சொல்லி நாளைக்கு பெருமாள் அனுகிரகத்துல 4வது அம்சத்தை முடிப்போம். நான் போன வாரமே முடிஞ்சிடுமோன்னு நினைச்சேன். அவன் சங்கல்பிச்சுக்கிறான், அப்படி நடக்கிறது. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.